இறை அருள், குரு அருள், இந்த இரண்டும் தான் என்னோட இந்த ஆன்மீக பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நெமிலி அப்படிங்கிற ஒரு இடம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பாலா பீடம் இருக்குது. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் குண்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த குண்டூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் அவதரித்த ஒரு பாலையின் பக்தர், அவரோட சரித்திரமும் அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும் நம்ம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கலாம். அவரோட பேர் ஸ்ரீ தாடேப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரி. இந்த ஸ்ரீவித்யா பரம்பரையில் அப்புறம் சக்தி வழிபாடுல இருக்கிறவா எல்லாருக்கும் இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் தெலுங்கு தேசத்தில் இருந்தால் கூட அவரோட உன்னத நிலைமை நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் பிறந்த ஊர் பற்றி சொன்னோம். அவரோட அப்பாவே ரொம்ப ராம பக்தர். ராமர் மேல அதிக பக்தி இருந்ததுனால ராமாயணம் எழுதியிருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்த ராகவ நாராயண சாஸ்திரிக்கு 9 வயசுல உபநயனம் ஆகுது. முதல்ல நம்ம அவரோட வாழ்க்கையை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உபநயனம் நடந்த உடனே அந்த நாளத்து வழக்கப்படி ஒரு குருவோட அருள்னால அவருக்கு பாலா மந்திரம் கிடைக்கிறது. இந்த பாலா மந்திரம் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அவருக்கு பாலையோட லீலைகள்லாம் ஆரம்பிச்சு விடுறது. ஒரு சமயம் அவர் மந்திரம் ஜபிக்கும் போது அவரோட மடியில பாலா அமர்றதாக அவருக்கு ஒரு உணர்வு வருது. அவர் எந்த மாதிரி ஜபம் பண்ணினார் அப்படின்னா, உணவு, நீர், அதாவது பசி தாகம் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி தீவிரமா பக்தி பண்ணினார். அப்ப அப்படி கொஞ்ச நாள் பக்தியில மூழ்கி இருக்கும்போது கனவுல ஒரு நாளைக்கு அவருக்கும் பாலைக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவர் ஒரு கல்லில் அடிபட்டு விடுறார். கல்லில் அடிபட்டுன்ற உடனே ரொம்ப அழறார். பாலா திரிபுர சுந்தியை பார்த்து இந்த மாதிரி நினச்சிண்டு, இந்த மாதிரி நீ எனக்கு அம்மா, உன்னோட குழந்தை இந்த மாதிரி வலியில துடிக்கும் போது நீ கொஞ்சம் கூட கவனிக்காம இருக்கே அப்படின்னு அழும்போது அவருக்கு கால் வலி பொறுக்கல, அப்படி ஒரு உபதிரவமா இருக்கு. அப்ப அவரோட கனவுல அந்த வலிய அம்மா பரதேவதா போக்கினதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவரோட பக்தி ஜாஸ்தியாக கனவுல எல்லாம் அவருக்கும் பாலா திரிபுர சுந்தரிக்கும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது. ஒரு நாளைக்கு சாஸ்திரி கேட்குறார், நீ எப்படி எனக்கு இந்த மாதிரி சில உணர்வுகள்லாம் எனக்கு ஏற்படுற மாதிரி எப்படி நீ பண்ற? நான் யாரு? நான் எப்படி உன்னோட கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது பாலா இவருக்கு சொல்ற மாதிரி ஒரு விவரம் கிடைக்கிறது நமக்கு. மணித்வீபத்துல 4வது ஆவரணத்துல இவர் ஒரு ஜென்மத்துல யோகியா இருந்திருக்காரு. அப்ப சில காரணத்தினால அவருக்கு பூமி மேல பிறப்பு வந்திருக்கு. இது ஏன் இந்த மாதிரி நம்ம இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு நமக்கு ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவங்கள்.
அவரோட மாத்திரம் இல்லாம அவரை பார்க்க வந்த வாழ்க்கெல்லாம் பாலையோட தரிசனம் கிடைச்சிருக்கு. எப்போதும் வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்து கொலுசு சத்தம் கேட்குமா. இவர் வந்து நிஷ்டையில இருக்கும்போது யாராவது இந்த சாஸ்திரிகாரு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் இருங்கோ, 1 மணி நேரம் கழிச்சு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாளாம் பால. இவர் வந்து யாரு வந்தவா எல்லாரும், யாரு உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு குழந்தை நாங்க பார்த்தோமே, கண்கொள்ளா காட்சியா இருந்தது, அந்த குழந்தைய கொஞ்சம் கூப்பிடுங்கோ, இன்னொரு தடவை எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா, எனக்கு எந்த மாதிரி குழந்தையே கிடையாதுன்னு ராகவ நாராயண சாஸ்திரி சொல்வாராம். அப்ப அவருக்கு வந்து இதெல்லாம் காரணம், இவருக்கு வந்து இதெல்லாம் காரணமா எப்படி எனக்கு இதில் மாதிரிலாம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதோட இல்லாம அவருக்கு வந்து அவரோட கனவுல இவருக்கு யாரு துணைவியா வரப்போறாளோ அவளோட ஒரு வரைபடத்தை கூட பாலா வந்து காமிச்சு கொடுத்துருக்கா. இது எப்படி நடந்தது அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த பக்தியிலே இருந்து விடலாம், கல்யாண வாழ்க்கை வேண்டாம், திருமணம் வேண்டாம், கிரகஸ்தாசிரமம் வேண்டான்னு அவர் வந்து மனசுல நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை திருப்பி வந்து பாலைக்கும் இவருக்கும் சம்பாஷணை நடக்கிறது. அவ சொல்றா, உன்னோட கர்ம பிரகாரம் தான் நீ இங்க வந்திருக்க, உன்னோட சேர்ந்து ஒரு ஸ்திரீக்கும் ஒரு இது இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை வந்து இந்த ஜென்மத்துல நீ தீக்கணும், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் பெரியவர்களால நிச்சயப்பட்டு அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கிறது. இப்ப வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா, அவருக்கு வந்து குரு மந்திரம் கிடைக்கிறது, உபநயனம் ஆறுது, குரு மந்திரம் கிடைக்கிறது, அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு அமையறா. அப்ப வந்து இந்த ஆந்திர பிரதேசத்துல வந்து அந்த நாள்ல எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி ஒருத்தரை பார்த்துக்க மாட்டா. அந்த அவளோட அந்த இது முகூர்த்தம் ஆக விட்டுதான் ஒரு திரை மாதிரி இருக்கும், மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல அந்த திரையை விலக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் பெண்ணும் பையனும் ஒருத்தரை பார்த்துப்பா. இந்த ஆந்திர பிரதேசத்துல அதை வந்து ஜிலக்கரா பெல்லம்னு சொல்லுவா. அதாவது ஜீரகமும் வெல்லமும் வந்து தலை மேல உச்சி மேல வச்சுட்டோம், அதுதான் வந்து முகூர்த்தம் சில குடும்பங்கள்ல. அந்த மாதிரி வந்து இவரோட கல்யாணத்துலயும் அதே மாதிரி திரை, அதே மாதிரி முகூர்த்த டைம்ல ஆனதுக்கு அப்புறம் பார்த்தாக்க இவருக்கு அம்மா வந்து யாரை காமிச்சாலோ, பாலை யாரை காமிச்சாலோ இவர் மனைவின்னு சொல்லிட்டு அவளே வந்து இவருக்கு மனைவியா வந்து அமையறா. அது வந்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறமா இவர் வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச விட்டு அவரோட துணைவி இவருக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கா. அவர் வந்து கஷேத்ராடன் எல்லாம் போயிட்டு வர்றாரு. திரும்பி வந்து பார்த்தபோது ரொம்ப தரித்திரம், அதாவது தரித்திரம்னா சொல்ல முடியாத தரித்திரம், அப்படி வந்து வீட்டை சூழ்ந்துடுறது. சாமிக்கு வந்து நைவேத்தியத்து கூட ஒண்ணுமே இல்லை. இந்த பக்தர்கள்லாம் எப்படி இருந்தா அந்த நாள்ல அப்படின்னா, தங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஆனா பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அந்த மாதிரி வருத்தப்படுவா. இப்ப நவராத்திரி விழா அந்த மாதிரிலாம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவா. தங்களுக்கு வந்து வசதி வேணும், தங்களுக்கு வந்து தங்களோட வாழ்க்கை நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவ நிறைய கவலைப்பட்ட மாதிரி நமக்கு வந்து நிறைய குறிப்புகள் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம நிறைய மகான்களோட சரித்திரத்தையும் பார்த்திருக்கோம். அப்ப இவர் வந்து நைவேத்தியம் பண்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயூர் சிக்கி அப்படின்னு வந்து ஒரு மூலிகை தேடி போவார். இந்த மூலிகை வந்து தனவசிய மூலிகை. இந்த மூலிகையை பறிக்கிறதுக்கெல்லாம் சில நியம நிஷ்டைகள் இருக்கு. அதாவது இதை வந்து கிரகணம் போதுதான் போய் பறிக்கணும், அதுக்கப்புறம் இந்த நாழிகைக்குள்ள பறிக்கணும் அப்படின்னு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. இவர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நம்மளோட பொருளாதார நிலைமை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த மூலிகையை நோக்கி கிளம்பி அந்த மூலிகை கிட்ட போயிடுறார். அதை அவர் கண்டுபிடிச்சு விடுறார். அப்ப பறிக்க போன போது அவருக்கு ஒரு குரல் கேட்கறது, அந்த மூலிகை வந்து எனக்கு சொந்தம், நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறது. யார் பேசுறா இந்த வனத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சில குறிப்புகள் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, 3 முகமா இருந்து தத்தாத்திரேயரே வந்து இவருக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது.
சில பேர் வந்து என்ன மாதிரி குறிப்பு கொடுத்துருக்கா அப்படின்னா, தத்தாத்திரேயரே வந்து இவரை வந்து தரிசனம் பண்றதுக்காக வந்தார் அப்படின்னு கூட சில பேர் சொல்றா. ஏன்னா இவர் வந்து இதுல ஸ்ரீசக்கரத்துல அந்த 4வது ஆவரணத்துல இருந்துன்னு வந்திருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல கூட இதை பத்தி சொல்றா. அந்த மூலிகைக்கு சொந்தக்காரர் வந்து தத்தாத்திரேயரா. அதனால அவர் தான் வந்து அவரோட இது இல்லாம, அனுமதி இல்லாம அதை பறிக்க முடியாதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது, இதை பத்தின விவரங்கள்லாம் கிடைக்கிறது. அப்ப இவர் வந்து அவரோட பேசிட்டு இருக்கும்போது அந்த முகூர்த்தம் தாண்டி போயிடுறது. அதனால அவருக்கு அந்த இது கிடைக்கிறது இல்லை, அந்த மூலிகை கிடைக்கிறது இல்லை. அப்ப தத்தாத்திரேயர் என்ன சொல்றாரு இவர்கிட்ட, நீ வந்து உன்னோட பூஜை அறையில அம்மனை வச்சுண்டு பரதேவத்தை வச்சுண்டு நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி இலையெல்லாம் தேடுற, அவனுக்கு அவசியமே இல்லை, நீ அவட்ட போய் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு உத்தரவு மாதிரி கிடைக்கிறது. இவர் உடனே வீட்டுக்கு வந்துட்டு, ஆமா அது கூட கரெக்டு தான், நான் வந்து அந்த கல்ப விருஷத்தையே வீட்டில் வச்சுட்டு நான் என்ன எப்படிலாம் பண்ணினேன் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் மேற்கொண்டுன்னு யோசிக்கிறார். அப்ப சில தந்திரா சம்பந்தமா இருக்கிற புஸ்தகத்துல 3 நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை 27 தடவை சொன்னா காரிய சித்தியாகும் அப்படின்னு சில குறிப்புகள் வந்து அவருக்கு கிடைக்கிறது. உடனே வந்து அதை ஆரம்பிச்சு விடுறார். அப்போ வரைக்கும் வந்து இவருக்கு சாப்பிட்றது கூட வசதி இல்லை. 3 நாளைக்கு விடாம 27 தடவை லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு அதை ஒரு விரதம் மாதிரி ஆரம்பிச்சு சொல்லி முடிச்சுட்டு இருக்கார். இப்போ வந்து ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும், இவரோட வாழ்க்கையில வந்து பாலையாவும் வந்திருக்கா, அதுக்கப்புறம் லலிதா பரமேஸ்வரியாகவும் வந்திருக்கா, பால மாதிரி வந்து இவரோட வாசல்ல அந்த மரவாசப்படியில உட்காந்து காட்சி கொடுத்துருக்கா, அதுக்கப்புறம் இவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தானா 3 மணிக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எழுப்பி விடுவாளாம். இந்த மாதிரிலாம் சில இது நடந்திருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி நினச்சிக்கணும் அப்படின்னா, அப்பேற்பட்டவாதான் 27 தடவை லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுறது. நம்மளை போல மனுஷர்கள் வந்து 27 தடவை ஒரு நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். அப்ப இவர் சொல்லி முடிச்ச உடனே 4வது நாளைக்கு 3வது நாளைக்கே அவருக்கு அந்த 27 தடவை சொல்லி முடிச்ச உடனே அவரால் முடியாத போய் ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு வந்துடுறார். அந்த டயத்துல இவருக்கு வந்து அம்மனே இது பாயசம் கொடுத்த மாதிரியும் சில குறிப்புகள் கிடைக்கிறது. அப்புறம் இவரோட உத்தரியத்துல, அதாவது இவரோட தோல் வஸ்திரத்து மேல அரிசி போட்டு பிட்சை மாதிரி போட்டு உனக்கு இனிமே தாரித்திரமே வராது அப்படின்னு அம்மன் வந்து அருள் பண்ணினதாகவும் நமக்கு வந்து குறிப்பு கிடைக்கிறது, நமக்கு விவரங்கள்லாம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ராஜா, அதுக்கப்புறம் ஜமீன்தார் மூலமா ஜமீன்தார் ராஜா இவரோட இதை கேள்விப்பட்டு, இவரோட புகழ், இவரோட இதை பற்றிலாம் கேள்விப்பட்டுட்டு இவரை பற்றி கேள்விப்பட்டுட்டு உபன்யாசங்களுக்கு கூப்பிடுறா. உபன்யாசங்களுக்கு கூப்பிட்டதோடு இல்லாமல் உனக்கு எவ்வளோ சம்மானம் வேணாலும் நாங்கள் தரோம். அதாவது அவருக்கு அம்பாளோட கடாட்சம்லாம் வந்ததுக்கப்புறம் பணத்துக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் ஆயிடுறது. அவெல்லாம் கேட்கும்போது இவர் சொல்கிறார், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து பணம் வாங்கிக்க கூடாது, எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் யாரோட உதவியும் இல்லாமல் வாழ்ந்து காமிச்ச ஒரு உத்தம ஆத்மா இவர். அப்போ இவர் அந்த இதுக்கு போயிருந்த போது, உபன்யாசத்துக்கெல்லாம் போயிருந்த போது முடிஞ்சுட்டு திரும்பி வர்றார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தாக்கா வாசக்கதவை தட்டுறார். தட்டினா அந்த கதவை வந்து திறக்கவே முடியல. அந்த கதவை வந்து அரிசி மூட்டை மேலெல்லாம் இடிக்கிறது. பின்பக்கமாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு நிறைய சாமான். யார் அமிச்சா என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நடந்தது, யார் கொண்டு கொடுத்தா, அந்த மாதிரி விஷயங்களை விட இது எல்லாமே வந்து அம்பாளோட லீலை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பூஜைக்கு வேணுங்கிற சாமகிரிகள்லாம் எல்லாம் வந்துடுறது. நல்லபடியாக எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறமும் எல்லா சாமானும் மிஞ்சிடுறது. அவரோட கோட்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா, இது பூஜைக்காக அமைச்ச சாமான்கள் இல்லையா, அதனால நம்ம வந்து அதை நம்மளோட உபயோகத்துக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
எவ்வளவோ மூட்டை ரவை அரிசி அதெல்லாம் மிஞ்சின உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த பரிசாரகள்லாம் கூப்பிட்டு, இந்த ரவையெல்லாம் நீங்க லட்டு மாதிரி பண்ணி, அந்த அரிசியெல்லாம் புளியோதரை மாதிரி பண்ணி விநியோகம் பண்ணணும்னு சொல்லிட்டார். அது வந்து பெரிய பெரிய அண்டா அண்டாவா எல்லாம் விநியோகம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. போற வர பஸ்ஸுக்கெல்லாம் எடுத்துன்னு போய் பஸ்ல போற பிரயாணிகளுக்கெல்லாம் கொடுத்து, ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து, அப்ப கூட அது வந்து தீரலையாம். அப்படி ஒரு அன்னதானம் ஆச்சு அவரோட டயத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் இவர் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்து, அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கனவுல வந்து, அதுக்கப்புறம் வீட்லயே வந்து அம்பாளோட ஒரு இதெல்லாம் நடக்கிறது, லீலைகள்லாம் நடக்கிறது. ஒரு தடவை வந்து ஒரு வழக்காரன் வரான். அந்த நாள்லலாம் வழக்காரன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் வலையெல்லாம் அடுக்கி விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்பெல்லாம் நம்ம கடையில தான் போய் வாங்குறோம். பட் அந்த நாள்ல அந்த மாதிரி இருந்தது. அப்ப அந்த வழக்காரன் வந்துட்டு வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் போட்டுட்டு 5 பேருக்கு 5 பேர் லேடிஸ் இருந்தா, அவன் வந்து 6 பேருக்கு பணம் கேட்கறான். அப்ப சாஸ்திரிகார் வந்து, "நீ என்ன 5 பேருக்கு தானே போட்ட, எப்படி 6 பேருக்கு பணம் கேட்குற நீ?" அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன குழந்தை வந்து, "எனக்கு சிகப்பு வளையல் ரொம்ப பிடிக்கும், எனக்கு போட்டு விடுன்னு கையை காமிச்சது, அதனால அதுக்கும் நான் போட்டு விட்டேன்" அப்படின்னு உடனே இவருக்கு அப்படியே மெய் சிலிர்க்கிறது. அங்க இருக்கிறவா 5 பேர் தான். ஆனா அம்பாளும் வந்து தனக்கு வளையல் வேணும் அப்படின்னு வாங்கி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு பூஜை அறையில போய் பார்க்கிறார். அந்த இடத்துல வந்து சிகப்பு வளையல் இருக்கு. இந்த மாதிரி வந்து அவருக்கு பல்வேறுபட்ட பலதரப்பட்ட அனுபவங்கள். அதுக்கப்புறம் கடைசி காலத்துல வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப அதிசயமா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ரொம்ப அதிசயமான விஷயம் இப்ப வரப்போற விஷயம். கடைசி காலத்துல வந்து அவருக்கு லலிதா திரிபுர சுந்தரியாவே காட்சி அளிக்கிறார். இவர் வந்து உயிர் விடுறதுக்கு முன்னாடி, "உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன்" அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து அவளோட கால்ல விழுந்து, "அம்மா, எனக்கு வந்து எனக்காகவோ என்னோட குடும்பத்துக்காகவோ எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். உன்னோட அருள் இனிமே இருக்கிற பூமியில வாழற எல்லா ஜனங்களுக்கும் வேணும். அதனால ஒரு பாலாம்பிகா கோவில் ஒண்ணு கட்டப் போறேன், கட்டியிருக்கேன். அதுல வந்து கங்கனம்மா கங்கனம்மபேட்டா அப்படிங்கிற ஊர்ல தெனாலில இருக்கு அந்த கோவில். அந்த கோவில்ல நீ வந்து அருள் பாலிக்கணும். உன்னோட கோவிலுக்கு யார் வந்தாலும், அவ என்ன பிரச்சனையோட வந்தாலும், தர்மத்துக்கு விரோதம் இல்லாம கோரிக்கைகளை வைப்பார்களே ஆனால், அதை அவர்களுக்கு நீ அருள் புரிஞ்சு அனுகிரகிக்க வேண்டும் அப்படி சொல்லி அவர் வந்து அவளை வேண்டிக்கிறதா கதை இங்க முடியுது. அவரோட அந்திம காலம் போது அவரை எரிக்கிறார். எரிச்ச போது அவரோட உடல்ல இருந்து ஒரு பெண் சரீரம் விடுதலை ஆற மாதிரி பேப்பர்ல எல்லாம் கூட அந்த போட்டோ வந்திருக்கு. ஆந்திர பூமி அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல கூட அந்த போட்டோ இன்னைக்கு வந்து எல்லாரோட பார்வைக்கும் அது கிடைக்கும். 1990ல அவர் வந்து உடலை விடுறார். 1991ல ஆந்திர பூமியில ஒரு சண்டே எடிஷன்ல அந்த போட்டோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள்லாம் ரொம்ப விவரமா வந்து இவரை பத்தின இதெல்லாம் கிடைக்கிறது. சில சில நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் நிறைய வந்து நமக்கு அனுகூலமா இருக்கு. அவரோட வீடெல்லாம் கூட இப்ப போய் பார்க்கலாம். ஆனால் எப்பயோ நடந்த விஷயங்கள் இல்லை. இப்பயும் அவரோட வாரிசுகள்லாம் இருக்கா. அவரோட வீட்டை வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்கா. இவரோட குரு வந்து 2 டயத்துல உனக்கு நான் வந்து அருள் புரிவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு டயத்துல வந்து அவர் ஹட்டயோகா பண்ணி அவர் அறியாம அவரோட உடம்பு இப்படி மேலே போக ஆரம்பிச்சிடுது. அப்ப சீலிங்க போய் இடிச்சுடுத்துனா மண்டை உடஞ்சி போயிடும். அந்த டயத்துல வந்து அவர் குரு பிரசன்னமாகி அவரை வந்து மேலேருந்து கீழே இறக்கி விடுறார். இந்த மாதிரி வந்து அவருக்கு குருவோட அருளும் இருந்தது. அதுக்கப்புறம் இவருக்கும் மகாபெரிவாளுக்கும் நடந்த சில இவருக்கு நடுவில் நடந்த உரையாடல்கள் அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம்.
தாடேப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரி காரும் மகாபெரிவாளும் ஒரே சமகாலத்துல வாழ்ந்ததுனால அவ ரெண்டு பேருக்குள்ள சில சில இது நடந்தது. சில சில தடவை ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுண்டா. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஸ்திரிகாரு வந்து அவர் இறப்பதற்கு முன்னாடி அவருக்கு லலிதா பரமேஸ்வரியாவே தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா? அவர் வந்து அம்மாவோட அருளுக்காக அவர் கேட்டுண்டார். நீ வந்து ஒரு கோவில்ல வந்து அருள் பாலிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல வரவாளுக்கு எல்லாருக்கும் அவ படிக்கிற மாதிரி ஒரு 4 வரி ஸ்லோகம் வந்து அந்த கோவில்ல இருக்கு. அவர் அம்பாளை பார்த்த உடனே அந்த 4 வரி அவரோட வாயிலேருந்து வருது. அந்த 4 வரிய வந்து அந்த கோவில்ல வந்து வச்சிருக்கா. இப்பயும் இருக்கு அது. அது வந்து ஜன்மா அப்படின்னு சொல்லி முதல் வரி அதுல வந்து ஆரம்பிக்கிறது. அது தெலுங்குல இருக்கு. யார் வேணாலும் அங்க போய் பார்க்கலாம். அவரோட வீடும் இப்ப வந்து அவரோட வாரிசுகள் எல்லாம் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. அவரோட வீடும் பார்வைக்கு வச்சிருக்கா. இப்ப மகாபெரிவாளுக்கும் சாஸ்திரிகாருக்கும் நடுவுல என்ன விஷயங்கள்லாம் நடந்தது, என்ன கருத்து மாற்றங்கள்லாம் நடந்ததுங்கிறத பார்க்கலாம். மகாபெரிவாள் இவா வீட்டுக்கும் வந்திருக்கார். சாஸ்திரிகார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாஸ்திரிகாருக்கு சில குழப்பங்கள்லாம் இருந்தது. அதாவது ஜனங்களோட ஒரு இருப்பு, அவளோட போக்கு அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. அப்ப மகாபெரிவா வந்து அவருக்கு வந்து ஒரு ஷால் போத்தி விடுறார். இனிமேலேருந்து உனக்கு வந்து வெளி உலகத்தோட ஜனங்களோட எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல போத்துறார். அப்புறம் சாஸ்திரிகார் வந்து மகாபெரிவாளை தரிசனம் பண்றதுக்காக போயிருந்த போது வெளியில வந்து மடத்துக்கு வந்து டொனேஷனுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்ப சிப்பந்தி ஓடி வந்து இந்த மாதிரி யாரோ பணம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கா, உங்களை 5 நிமிஷம் பார்க்கணும்னு சொல்றாங்க போது, இல்ல நான் இந்த மாதிரி சாஸ்திரிகாரோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவரை அங்க வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. பார்க்கல. திருப்பி 1/2 மணி நாளைக்கு கழிச்சு 2 பேரும் பேசும்போது திருப்பி வந்து குறுக்க பேசின போது, இல்ல அவருக்கு ஃப்ளைட் லேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கூட, இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எதை பத்தி விவாதிக்கிறா அப்படின்னா, தாடேப்பள்ளி ராகவநாராயண சாஸ்திரிகாரோட அப்பாவோட ராமாயண புஸ்தகம். அவர் அப்பா வந்து ஒரு ராமாயண புஸ்தகம் எழுதி அதை இவர் கொண்டு கொடுத்துருக்கார், காமிக்கிறார். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு விஷயத்த பத்தி எனக்கு உங்க அப்பா என்ன எழுதியிருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறா அம்மா பெரியவா அவர்கிட்ட. அது என்ன விஷயம் அப்படின்னா, ராமர் வந்து சீத்தையை ஏன் காட்டுக்கு அமிச்சார் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா ராமாயணத்திலயும் இப்ப இருக்கிற என்னென்ன ராமாயணம் இருக்கோ அத்தனையும் பெரியவா படிச்சுட்டா. அவர் சொல்றாரு, இதுல உங்க அப்பா என்ன எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது, அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாம விஷயமா இருந்தது. அதனால நான் வந்து இத பப்ளிக்ல நான் வந்து சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு விடை கொடுக்குறாரு இவர். சாஸ்திரிகார் வந்து எங்க அப்பா இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த புஸ்தகத்தை நீ இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெலுங்கு தெரியாது, அதனால அந்த புஸ்தகத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இவர் கேட்கிறார். இல்ல நான் பூ போட்டு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு தடவை அவரை சந்திக்கும் போது, உங்க அப்பா தினப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தானே இந்த புஸ்தகத்திலேருந்து தூங்குவார் அப்படின்னு கேட்ட உடனே, எப்பேற்பட்ட ஒரு திரிகால ஞானி மகாபெரிவான்னு ராகவ நாராயண சாஸ்திரிக்கு ஆச்சரியம் மேல ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா, இவருக்கும் சாஸ்திரிகாருக்கும் பாலைக்குமே வந்து விநாயகரை பத்தி ஒரு சம்பாஷணம் நடக்கிறது. ஒரு சந்தேகம் வந்து அதை வந்து பாலையே தீர்த்து வைக்கிறா. அதுவுமே வந்து நம்ம நம்பிக்கைக்கு இப்ப நம்ம நம்புற சில விஷயங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்தா இருக்கிறதுனால அதையுமே நான் வந்து சொல்லல. ஆனா அந்த ஒரு விவரம் வந்து இருக்கு, நமக்கு கிடைக்கும். அது அத வந்து அந்த சந்தேகத்தையும் பாலை வந்து இவருக்கு பூர்த்தி பண்ணி வைக்கிறா, நிவர்த்தி பண்ணி வைக்கிறா. அது மாதிரி பாலைக்கும் ராகவ நாராயண சாஸ்திரிக்கும் நடந்த கனவுல நடந்த உரையாடல்கள் எல்லாம் கூட அதாவது எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு, கணக்கில் அடங்காத விஷயங்கள் இருக்கு இவரோட வாழ்க்கையில. அதனால சிலவற்றை தான் நான் வந்து பகிர்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்தி வழியில போறவாளுக்கு எல்லாருக்கும் சில சில தடங்கல்கள் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இவரை சோதிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து அவரோட மனைவியை வந்து இவரோட மடியில வந்து போய் உட்கார்ந்துட்டு அவருக்கு வந்து அவரை எந்த மாதிரி பக்தி நிலையில் இருக்கார் பார்க்கலாம், சோதிக்கலாம் அப்படின்னு சில இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அப்படி நடந்தது.
அந்த ஸ்திரீ இவரோட மேல அமர்ந்த உடனே அவரை வந்து தன்னை உயிரற்றவரா மாட்டின்றார். அவரோட உயிர் போயிடுது. அவ திடுக்குன்னு அவ எழுந்து நிடுறா. இது என்ன சடலம், இது உயிர் போயிடுத்து, ஜில்லுன்னு ஆயிடுத்து உடம்பு அப்படின்னு எழுந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறமா அவர் வந்து உயிரை கொண்டு உள்ள வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டா, இதெல்லாம் வந்து எத்தனை சாதனை பண்ணி தான் ஒருத்தர் வந்து அதை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலும் மேலும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையூற்ற கதைகள் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா இவ வீட்டுல அக்ஷய பாத்திரம் ஒண்ணு இருக்கும். அந்த அக்ஷய பாத்திரத்துல வந்து சில நாளைக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும் சீக்கிரமே. இப்ப வீட்டுல இருக்கிறவா எல்லாருமே என்ன தீர்ந்து போயிடுத்து, அடுத்தாப்புல யாராவது வந்தா என்ன பண்றதுன்னு யோசிப்பா. ஆனாக்கா அன்னைக்கு யாருமே வரமாட்டா. சில நாளைக்கு வந்து சாயந்தரம் ஆனாலும் நிறைய பாயசம் மிஞ்சிருக்கும். இனிமே யார் வரப்போறா அப்படின்னு நினைச்சுக்கும் போது கரெக்டா அந்த பாயசம் வந்து யார் வருவா, எத்தனை பேர் வருவாங்கிறது வந்து அந்த பாயசத்துக்கு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாயசம் வந்து அந்த அந்த உணவு அந்த அக்ஷய பாத்திரத்துல இருக்கிற மாதிரி நமக்கு சில குறிப்புகள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய தடவை சாஸ்திரிய பார்க்க வரவாளுக்கு ஒரு ஸ்திரீ மாதிரியே வந்து சில பேருக்கு கண்ணில் பட்டிருக்கா. அது இந்த 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 பதிவுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சாதாரணமா பக்தி பண்றவாளுக்கு அவளுக்கு மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும். ஆனா இவரோட இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவரை சூழ்ந்தவாளுக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு நான் தான் சாஸ்திரி அப்படின்னு ஒரு லேடி உருவத்துல நான் தான் சாஸ்திரின்லாம் பதில் சொல்லியிருக்கா. பதில் சொல்லிருக்காளா சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்றதுக்கு தெரியல. அந்த மாதிரி இருவரும் ஒருவரே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த சரித்திரம் நமக்கு வந்து வெளியாருது. இந்த சரித்திரத்தை படிச்சா அப்படிதான் நமக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணித்து. கடைசியில இதுக்கு தான் வந்து சாட்சியா அவர் உயிர் விட்ட போது அவரோட உடம்புலேருந்து ஒரு அம்மனோட உருவம் வெளியில போனதா நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி ஆச்சுங்கும் போது நம்ம இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இந்த மாதிரி பக்தி நம்மளோட வாழ்க்கையிலையும் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிண்டு இந்த பதிவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல பதிவோட உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.